ஓகே. ஆயிருச்சுங்க சார். நண்பர்களே வணக்கம். நாம் முக்கூடலினுடைய திருமுக்கூடலினுடைய இணைய வகுப்பின் தொடர்ச்சியை இன்றைக்கு நாம் கொண்டு செல்லவிருக்கிறோம். நேற்றைய நாள் நமக்கு இத சரியா கொண்டு போக முடியல. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இதற்கான ஒரு சோர்ஸ்க்காக நம்ம நேற்றைய நாள் வகுப்பை ரத்து செஞ்சிருந்தோம். இன்றைக்கு இந்த வகுப்பை நாம் கொண்டு செல்வோம். வகுப்பின் வரவுப்படி சிந்தனைவாதிகளை அழைக்கிறேன். ஐயா நானே சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம் ஐயா, வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கான சிந்தனை என்னன்னு பார்த்து ஒரு 2 லைன்யா. ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியாக மாறுவதில்லை, ஆனால் ஒவ்வொரு வெற்றியும் முயற்சி இல்லாமல் வருவதில்லை. நன்றிங்க ஐயா. நன்றி, நல்ல சிந்தனை. சரிங்க, நம்ம திருமுக்கூடல் இதனுடைய பிடிஎஃப் நம்ம நிதின் வந்து ஷேர் பண்ண முடியாது, அவர் வெளியே இருக்காரு. அதனால எல்லாராலையும் அதை ஓபன் பண்ணி பார்க்க முடியலங்க. இந்த டீம்ஸ் அப்படி மினிமைஸ் பண்ணி ஓபன் பண்ணி பார்க்க முடியும் தானே? முடியும் ஐயா. ஓகே, எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நேரா பாடத்துக்கு போயிடலாம். நீங்க எடுத்து வச்சிட்டீங்களா? வச்சாச்சா? போயிடலாமா? ஒரு 2 நிமிஷம் ஐயா. நான் இருக்க டைம் தரேன். ரைட், நண்பர்களே ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? எடுத்தாச்சுங்களா? ஆரம்பிக்கலாங்க. எடுத்தாச்சுங்கய்யா. சரிப்பா. அதாவது நண்பர்களே, நம்ம இது வரைக்கும் இந்த திருமுக்கூடல்ல வளமை செழுமைங்கிற பகுதியில நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா, எடுத்த உடனே இதனுடைய பின்புலத்தை பற்றி எல்லாம் பேசிட்டு மருதநிலத்தில் வாழ்கின்ற மல்லர்கள் அவர்கள் வந்து உழவு தொழில் செய்பவர்கள், அவர்கள் மழை பெய்வதற்காக தெய்வ வழிபாடு செய்வதை நாம் பார்த்திருந்தோம். அந்த தெய்வ வழிபாட்டுல அவர்களிடம் வழக்கத்தில் இருந்த பலவிதமான தெய்வங்கள், பெரு தெய்வங்கள், நாட்டார் தெய்வங்கள், அதில் மாமிசம் உண்கின்ற தெய்வங்கள், ரத்ன பலி கேக்கு சாமி அப்படின்னு சொன்ன, அதே போல சைவ படையில் இடுகின்ற தெய்வங்கள். இப்ப அந்த படையலை வைத்து மட்டுமே அது சைவ தெய்வங்கள் என்று சொல்லிவிட முடியாது. அதாவது குறிப்பிட்ட அந்த காலகட்டத்துல அதற்கான படையல், இப்ப உதாரணமாக சொல்லணும்னா பொங்கல் வைப்பது என்பது எல்லா தெய்வத்துக்கும் உரிய ஒன்றுதான். அதே பொறிக்கடலையும் வெள்ளமும் வைப்பது என்பதும் எல்லா தெய்வத்திற்கும் உரிய விஷயம்தான். அப்ப இப்படி பல தெய்வங்களுடைய பெயர்களை பார்த்தோம். இரண்டாவது, அப்படி அவர்கள் வழிபட்ட அந்த நிலையில் தெய்வம் மகிழ்ந்து மழையினுடைய குறிகள் எப்படி வந்தது என்பதை பற்றி பார்த்தோம். அந்த மழை குறி, பல வகையான மழை குறிகளை பார்த்தோம். அதுல பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதாவது தென்மேற்கு பகுதியில மின்னல், அந்த தென்மேற்கு பகுதியினுடைய மின்னலை வந்து நம்ம மலையாள மின்னல் அப்படின்னும், தென்கிழக்கு பகுதியில ஏற்படுகின்ற மின்னலை ஈழ மின்னல் அப்படின்னும் நம்ம பல விஷயங்களை பார்த்தோம். அதே போல நண்டுகள் தன்னுடைய வலையை சேற்றால் அடைப்பதாகட்டும், பொறித்த வலைகள் கூப்பிடுவதாகட்டும், இப்படி பல விஷயங்களை பார்த்தோம். அதே போல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த மழை காலத்தில் மழை பெய்து விட்டால் தேவையான பொருள்கள், இதுல கூட நம்ம ஒரு பொருளை சுட்டி காட்டின, கொங்காணி என்கிற ஒரு பொருள். அந்த கொங்காணி என்பது சம்பு கோரை என்கிற ஒரு வகையான கோரையில் பின்னப்பட்ட ஒரு உடை போன்ற ஒரு பொருள் என்று நாம் பார்த்தோம். அதே போல அடுத்தது மழை பெய்து விட்டது. அந்த பெய்த மழை பெய்து விட்டது. எப்படி மழை பெய்தது என்பதை பற்றி பார்த்தோம். சூலாவது முதிர்ந்து விட்டால் அந்த முதிர்ந்த சூல் குழந்தையாக உருவெடுக்காமல் இருக்காது, குழந்தை பிறக்காமல் இருக்காது, குழந்தை பேர் இல்லாமல் இருக்காது என்பதை போலதான் அந்த ஆசூர் நன்னாட்டில மழையும் என்று நாம் பார்த்தோம். அதே போல நம்ம மழையெல்லாம் பெய்து விட்டது. மழை பெய்திய பிறகு கார்காலம் என்கிற ஒரு காலத்தை காட்டுகின்ற கார்கால மழை பெய்தது என்கிற
இந்த கூறுகளை பற்றி நாம் பார்த்தோம். அடுத்து நம்ம 4வதாக ஒரு கூறு பார்க்கிறோம். அந்த கூறு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிரிய வானம் என்கிற ஒரு பகுதி. அப்ப வெளிரிய வானம் என்கிற ஒரு பகுதியில எடுத்த உடனே இந்த முக்கூடர் பாடல் சொல்கின்றது பாருங்க. முக்கூடர் பாடல் சொல்கின்றது, காவுக்கு இறைவன் ஆகும் இந்திரனே, ஏவல் பனி கொண்டெழுந்த கார்கடலில் படிந்து திருவில் கோட்டி அடல் முக்கூடல் அறியுமாய் பூவுக்குயர்ந்த கலைமின்னோடு மேவி கமல தானுமாய் புனலை தரித்து வரையிலேறி கனலை தரித்த சிவனுமாய் தாவி பறந்து பணிகள் பதுங்கு கோவித்தெழுந்து கருடனும் தானேயாகி உலக குருமை ஊனே ஊனே ஆகி உயிருமாய் கோவில் பெரிய வடமலேந்திரன் மாவில் கருத்து பொழிந்த பின் குளிருகின்ற கோன்களிற்றினில் வெளிருகின்றது வானமே என்று ஒரு பாடல். இந்த பாடல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடலுடைய தலைப்பா உங்களுடைய புக்ல இருக்கும், வானம் வெளிரியது அப்படின்னு இருக்கும். அது என்ன சார் வானம் வெளியிருது அப்படின்னா, மழை பெய்த பிறகு அந்த வானமானது, இந்த வானத்தில் இருக்கின்ற மேகமானது இந்த வெளுத்த வானம் அப்படிம்பாங்க. பாருங்க, இந்த முக்குடர் பொழினுடைய பாட்டு சொல்லுது, காவிற்கு இறைவன் ஆகும் இந்திரன். இங்க சொல்ற கா என்பது தமிழ்ல கா என்றால் காடு என்று அர்த்தம். காடு என்பது ஒன்று, சோலை கூட கா அப்படின்னு சொல்லுவாங்க. காவுக்கு இறைவன் இங்கே சொல்லுகின்ற இந்த சோலை பூஞ்சோலை, பூஞ்சோலை இங்க சொல்ற கா என்பது வந்து பூஞ்சோலைங்க. அந்த பூஞ்சோலை என்பது என்ன அப்படின்னா கற்பகம் என்கின்ற ஒரு விதமான மரம். இந்த கற்பக மரத்தை பற்றி பேசியிருக்கிறோம், கற்பக தரு என்று பார்த்திருக்கிறோம். இந்த கற்பக மரத்திற்கு ஒரு இயல்பு, இதை பற்றி வகுப்புல பேசியிருக்கேன். அதாவது அந்த மரத்திடம் நாம் என்ன கேட்டாலும் அது தரும் என்று நான் பேசணும், நம்ம ஒரு கூட பார்த்தோம். அப்போ அந்த கற்பக தரு இருக்கின்ற அந்த பூஞ்சோலைக்கு இறைவனான இந்திரன், நம்ம இந்திரன் என்கிற ஒரு இறைவனை பற்றி தெரியும். மருத நிறத்தினுடைய தெய்வம் இந்திரன் தான். அதாவது இதை வேந்தன் அப்படின்னு நம்முடைய இந்திரன் என்று நமக்கு சங்க இலக்கியங்கள் சொல்லும், வேந்தன் என்று சொல்லும். ஏன் இவனுக்கு வேந்தன் என்கின்ற பெயர் என்றால் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இவர் தான், அதாவது தேவேந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவர்களுக்கு உரிய மரம் அந்த கற்பக மரம். கற்பக மரத்தினால் ஆன பூஞ்சோலை பொதுவாக நம்முடைய மண்ணுலகில் இல்லை, அது விண்ணுலகில் இருக்கின்ற ஒரு பொருள். ஆக இந்த கற்பக மரங்கள் உடைய அந்த பூஞ்சோலைக்கு இறைவனான இந்திரன் ஏவல் பணி கொண்டெழுந்த, அதாவது அவனுடைய ஏவலால, ஏவல் என்பது நமக்கு தெரியும், ஒருவருக்கு ஏவல் சொல்லுவது, ஏவல் என்பது ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு வேலையை செய்ய சொல்லி நாம் ஒருவருக்கு கட்டளை இடுவது, பணிப்பதற்கு பேர் தான் ஏவல் அப்படிம்பாங்க. அதாவது வீட்டுல நீங்க பார்க்கலாம், திடீர்னு வீட்டுக்கு ஒரு செலவு தேவைப்பட்டா நீ போய் கடைக்கு போய் நீ ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு பேர் ஏவல்னு அர்த்தம். சின்ன சின்ன வேலையை செய்வதற்காக நாம் படிப்பதை ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏவல் பணி கொண்டு எழுந்த, அப்ப அந்த இந்திரனுடைய ஏவலால எழுந்த கார், கார் என்பது மேகம்னு அர்த்தம். அப்போ பொதுவா ஏன் சார் மேகத்திற்கும் இந்திரனுக்கும் என்ன தொடர்புனா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், இதுல பார்த்தோம், திருப்பாவையை நடத்தும் போது கோவர்த்தன மலையை குடையாய் பிடித்தவனே கோவிந்தா அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த மழைக்கு கடவுள் வந்து இந்திரன் தான். அவனுடைய கையில் இருக்கின்ற ஆயுதம் வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதத்தை அவன் உயர்த்தினால் வானம் இடித்து மழை பொழியும் என்பது ஒரு ஒரு கூறு. இந்திரன் தான் மழையினுடைய கடவுள். அப்போ அந்த இந்திரனுடைய ஏவலால அந்த எழுந்த கார்மேகம் கடலில் படிந்து, அந்த கார்மேகம் வந்து பாத்தீங்கன்னா கடல் பகுதியில படிந்து, படிந்து அப்படின்னு நமக்கு தெரியுங்க, கடல் பகுதியோடு ஒட்டி சென்று, எப்படி நம்ம அதிகாலை சூரியன் கடலில் இருந்து ஒட்டி வருகின்றதோ அதே போல அந்த கார்மேகங்கள் கடலில் படிந்து, அப்படி படியும் போது என்ன தோன்றும் என்றால் திருவில் கோட்டி. அது என்ன சார் திருவில் கோட்டி என்றால், திருவில் கோட்டி என்பது வானவில் அப்படின்னு அர்த்தம். திருவில் கோட்டி என்றால் வானவில். ஒரு கேள்வி கேட்கலாம், திருமுக்கூடல் திருவில் கோட்டி என்று எதை அழைக்கின்றது அப்படின்னா வானவில்லை அழைக்கின்றது. அப்போ சார் வானவில் எப்ப தோன்றும் என்றால் வெப்பமும் மழையும் ஒரு சேர இருக்கும் போது வானவில் தோன்றும். நீங்க பார்க்கலாம், மழை தூறிக்கிட்டு இருக்கும், அதே நேரத்துல வெயில் அடிக்கும். அப்ப இந்த சூழல்ல வந்து வானவில் தோன்றும். அப்போ இந்த கடலினுடைய பரப்பு என்பது ஏற்கனவே வெப்பம் மிகுந்தது,
அங்கே இந்த கார் மேகங்கள் அந்த கடலில் படியும் போது வானவில் தோன்றுகின்றது. அப்படிப்பட்ட அந்த வானவில்லை போன்று விளங்குகின்ற அந்த கார் மேகம் தவழும் அந்த வானமானது சொல்றாரு, அடல் முக்கூடல் அறியுமாய். இங்க சொல்ற அடல் அப்படின்னா, அடல் என்பதற்கு போர் அப்படின்னு அர்த்தம். அப்ப அடலாடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்க்களத்துல போராடுதல். அப்ப அடல் என்றால் போராடி வெற்றி பெறுவது. அதாவது போர்க்களத்தில் போராடி போர் செய்து வெற்றி பெறுகின்ற, அந்த வெற்றியை விரும்புகின்ற முக்கூடல் அறியுமாய். முக்கூடல் என்பது நமக்கு தெரியும், திருமுக்கூடல். அந்த இடத்தை பற்றி தான் பேசியிருக்கிறோம். அந்த திருமுக்கூடலில் எழுந்து இருக்கின்ற திருமாலை போல அந்த மேகம் இருந்தது. திருமாலை போல அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மேகம் எப்படி இருந்தது என்பதை இந்த பாட்டு சொல்லுது. அப்ப திருமாலை போல, சாதாரண திருமாலை போல அல்ல, போர்களத்துல வெற்றி பெறுகின்ற, வெற்றியை விரும்புகின்ற திருமாலை போல. சரி, ஒண்ணு. சரி, ரெண்டாவது பாருங்க, பூவுக்கு உயர்ந்த கலை மின்னோடு மேவி கமலத்து அயனுமாய். சரி, ஃபர்ஸ்ட் திருமாலை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது பாருங்க, பூவுக்கு உயர்ந்து. இங்க சொல்ற இந்த பூ என்பது, இதுல ரெண்டு அர்த்தம். இந்த பாட்டு முழுக்க சிலேடை பொருள் தருவது நான் பின்னாடி சொல்றேன். நேரடி பொருளை சொல்லிட்டு சிலேடை பொருளை சொல்றேன். பூவுக்கு உயர்ந்து, இது நம்ம பூவுக்கு உயர்ந்து அப்படின்னா இது ரெண்டு வகையில அர்த்தம் கொள்ளலாம். பூவுக்கு உயர்ந்து, இங்க சொல்ற பூ என்பது பூலோகம். அந்த பூலோகத்திற்கு, அதாவது நிலத்திற்கு மேலே உயர்ந்து, அப்ப கீழே பூலோகம், அந்த பூலோகத்திற்கு உயர்ந்து மேலே வானம். அந்த வானத்துல உயர்ந்த கலை மின்னோடு. இங்க சொல்கின்ற கலை மின்னோடு அப்படின்னா வானத்திற்கு மேல் தோன்றி, இந்த பூமிக்கு மேலே இருக்கின்ற வானத்தில் தோன்றி கலைகின்ற மின்னலோடு. அப்ப மேல மின்னல் இடிக்குங்க, மின்னல் இடித்து அப்பொழுதே கலைந்து விடும். ஒண்ணு. இரண்டாவது, மின்னல் இடிக்க மேகம் கலையும். அப்படியும் பொருள் எடுக்கலாம். அதாவது மின்னல் இடித்து அது மின்னல் கலையும். ரொம்ப நேரம் மின்னல் இடிக்காது. இரண்டாவது, மின்னல் இடிக்க மேகம் கலையும். இப்படி பொருள் எடுக்கலாம். அப்போ அந்த மேகத்தோடு இருக்கின்ற அந்த மேகத்தோடு பாருங்க, அதாவது மேகத்தோடு மேவி கமலத்து அயனுமாய். இங்க சொல்ற மேவி அப்படின்னு விரும்பின்னு அர்த்தம். கமலத்து என்பது, கமலம் என்ற தாமரை, அந்த தாமரையின் மீது விரும்பி அமர்ந்து கொண்டிருக்கின்ற அயனுமாய். அயன் என்றால் பிரம்மன் அர்த்தம். அப்போ அந்த தாமரைக்கு மேல விரும்பி அமர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பிரம்மனை போல இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் திருமாலை போல இருந்ததுன்னு. ரெண்டாவது பார்க்கிறோம் அந்த பிரம்மனை போல. பிரம்மனுக்கு அயன் என்பது ஒரு பொருள், அயன் என்பது ஒரு பேர். அந்த அயனை போல இருந்தது அப்படின்னு சொல்றாரு. சரி, மூணாவது பாருங்க, புனலை தரித்து வரையில் ஏறி கனலை தரித்த சிவனுமாய். அப்ப பாருங்க, புனல் என்பது நீர் அப்படின்னு அர்த்தம். அப்ப சிவபெருமான் தன்னுடைய தலையிலே கங்கையை வைத்திருக்கிறார். அப்ப புனலை தன்னுடைய தலையில் தரித்து வரையில் ஏறி, வரை அப்படின்னா மலைன்னு அர்த்தம். அந்த மலையின் மீது ஏறி, நமக்கு தெரியும் சிவபெருமான் கைலாய மலையின் மீது, கைலாய மலை என்பது நம்ம இமயமலை மேலே இருப்பவன். கனலை தரித்த சிவனுமாய். இங்க சொல்ற கனல் என்பது என்ன அப்படின்னா நெருப்பு அப்படின்னு அர்த்தம். அப்ப கனலை தரித்த சிவபெருமான், நெருப்பை தரித்தவர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நெருப்புக்கும் சிவபெருமானுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. நெருப்பு எரிகின்ற சுடலையில் இருப்பவன் என்று நாம் பார்த்திருக்கிறோம். சிவபெருமானுடைய சடையே நெருப்பு எரிவதை போன்ற ஒரு செஞ்சடை என்பதையும் பார்த்திருக்கிறோம். அப்போ அந்த நெருப்பையும் தரித்த சிவபெருமானாய், சிவபெருமானை போல. அப்ப ஃபர்ஸ்ட் திருமாலை போல அப்படின்றாங்க, ரெண்டாவது பிரம்மனை போலங்கிறாங்க, மூணாவது சிவனை போலங்கிறாங்க. சரி, நாலாவது பாருங்க, தாவி பறந்து பனிகள் பதுங்க கோவித்து எழுந்து கருடனும். அப்போ நாலாவது சொல்றாங்க, தாவி பறந்து, வேகமாக தாவி ஓரிடத்திற்கு பறந்து சென்று பனிகள் பதுங்க. இங்க சொல்ற பனிகள் என்பது பாம்புன்னு அர்த்தம். அப்போ வேகமாக தாவி ஒரு இடத்திற்கு பறந்து சென்று, அப்படி செல்லும் பொழுது அதை கண்ட பாம்புகள் எல்லாம் பதுங்கும்படி, பாம்புகள் எல்லாம் அஞ்சி பதுங்கும்படி கோவித்தெழுந்து, கோபத்தோடு பறந்து செல்கின்ற கருடனை போல. கருடன் என்பது தெரியும், கருடன் என்பது கழுகு. நம்ம இந்த கழுகு திருமாலினுடைய அவதாரமாக இருக்கின்றது. கருட ஆழ்வார் என்கின்ற ஒரு ஆழ்வாரை பற்றி பேசியிருக்கிறோம். அதே போல ராமாயணத்துல கூட சடாயு என்கின்ற ஒரு கழுகு, ராவணன் சீதையை தூக்கி கொண்டு செல்லும் போது சீதையை காப்பதற்காக பின்னாடியே பறந்து சென்றது என்றெல்லாம் நாம் பார்த்திருக்கோம். அப்போ அந்த கருடனமாய். அப்ப நாலாவது சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் திருமாலை போல,
இரண்டாவது அயனை போல, மூன்றாவது சிவனை போல, நான்காவது கருடனை போல கருடனும் தானே ஆகி கருடனை போல ஆகி உலகுக்கு உரிமை ஊனே ஆகி உயிருமாய். அப்ப இந்த உலகத்துல ரெண்டு விஷயங்க. இந்த உலகத்திற்கு உரிமை உடைய ரெண்டு விஷயம். அதாவது உலகத்திற்கு உரிமையாகிய ஊனே ஆகி, ஊன் என்பது உடல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த உலகிற்கு உரிமை உடைய உடலுமாகி உயிருமாயி. அப்போ இந்த உடலுக்கு உடல் மட்டும் போதுமா? இதுல ரெண்டு ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு உடலை வைக்கிறாருங்க. ஏன்னா உடல் இல்லாம உயிர் கிடையாது. வெறும் உடல் இல்லாத உயிருக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. அப்போ இந்த உலகத்திற்கு உரிய இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உடல், ரெண்டாவது உயிர். இப்போ நம்ம இந்த உயிர் உடலை விட்டு நீங்கி விட்டால் இந்த உடலானது இந்த மண்ணுக்கானது ஒண்ணு. உலகு என்பதற்கு நமக்கு தெரியும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு உயிரினுடைய வாழ்க்கை அர்த்தப்படுகின்ற இடம் உலகு. அப்போ உலகிற்கு உரிமை, இந்த உலகத்திற்கு உரிமையான உடலும் ஆகி உயிரும் ஆகி கோவில் பெரிய வடமலையேந்திரன். இங்க சொல்ற கோ என்பது மன்னன் அப்படின்னு அர்த்தம். கோவில் மன்னர்களுள் பெரியவனாக, மன்னவர்களுள் மன்னனாக விளங்கக்கூடிய வடமலையேந்திரன். அதான் இந்த வடமலையேந்திரன் என்பது யாரு அப்படின்னா வடமலராயன் அப்படிம்பாங்க, வடமலையப்பன் அப்படிம்பாங்க. வடமலராயன் என்பதை விட வடமலையப்பன் என்று அழைப்பார்கள். இந்த அரசன் தான் முக்கூடர் பள்ளு ஊரினுடைய ஜமீன்தாருங்க. அப்பெல்லாம் ஒரு ஜமீன்தார் சார்ந்த ஒரு ஆட்சி முறை இருந்தது. அப்போ அந்த முக்கூடனுடைய அந்த இடத்தினுடைய ஜமீன்தாராகிய மன்னனாகிய அந்த வடமலையப்பனுடைய பாருங்க மாவில் கருத்து. இங்க சொல்ற மா என்பதற்கு நமக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு தமிழ்ல. மா என்றால் குதிரை, இரண்டாவது யானை. இங்கே சொல்லுவது நம்ம எப்படி பொருள் கொள்ளணும்னா, ஒரு மயக்கம் இருந்தாலும் மா என்பது குதிரையா இல்ல யானையா என்ற மயக்கம் இருந்தாலும் இங்கே சொல்கின்ற மா என்பது யானை. அவனுடைய மதம் கொண்ட யானை போல கருத்து. அந்த மேகமானது மேல சொன்ன திருமாலை போல, இரண்டாவது சொன்ன அய்யனை போல, மூன்றாவது சொன்ன சிவனை போல, நான்காவது சொன்ன கருடனை போல, ஐந்தாவது சொன்ன இது உலகத்தினுடைய உடலை உரிமை உடைய உடலை போல உயிரை போல இருந்து முக்கூடர் பள்ளுவினுடைய மன்னராக விளங்கக்கூடிய, மன்னர்களுக்கெல்லாம் மன்னராக விளங்கக்கூடிய வடமலையேந்திரனுடைய கருத்த மதம் கொண்ட யானையை போல கருத்து. பொதுவா ஒவ்வொரு மன்னனுக்கும் ஒரு பட்டத்து யானை இருக்கும். அப்படி அந்த வடமலை ராயனுடைய பட்டத்து யானை, அதாவது வடமலையேந்திரனுடைய வடமலையப்பனுடைய அந்த பட்டத்து யானை கருப்பு நிறமுடைய யானை. குறிப்பா யானையினுடைய கருப்பு, யானைக்கு கருப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று, யானையினுடைய அடையாளமும் கூட. அப்ப அந்த யானையினுடைய கருத்தை, யாருடைய யானை? வடமலையேந்திரனுடைய யானையை போல கருத்து பொழிந்த பின், நன்றாக மேகம் கருத்து மழையாக பொழிந்த பின் குளிர்கின்றது. எதை போல குளிர்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோன் களிற்றினில். இங்க சொல்கின்ற கோன் என்பது அரசன், இங்கே சொல்லுகின்ற அரசன் என்பது யாரு அப்படின்னா, இங்கே சொல்லுகின்ற அரசன் என்பது இந்திரன் அர்த்தம். இந்திரனுடைய களிற்றினில், இந்திரனுடைய ஒரு யானை, இந்திரனுக்கு ஒரு யானை இருக்கு. அந்த யானையினுடைய பேர் ஐராவதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஐராவதம் யானையை போல, குறிப்பா அந்த யானை வெள்ளை யானைங்க, வெள்ளை நிறமுடைய யானை. அந்த ஐராவதம் போல வெளிருகின்றது வானமே. அந்த வானமானது கருத்த வானம். மழை பொழிந்த பிறகு அந்த கருமையான சூழ் கொண்ட அந்த மழையினுடைய துளியெல்லாம் இந்த பூமியை வந்தடைந்த பிறகு அந்த வானமானது எப்படி இருக்கும் அப்படின்னா வெளுத்த நிறமாக இருக்கும். அதாவது எல்லாமே கொட்டி தீர்த்து அந்த வெளுத்த வானம். அப்ப சொல்றாரு பாருங்க, வடமலையேந்திரனுடைய அந்த கருத்த யானையை போல இருந்த மேகம் கருத்து பொழிந்து இந்திரனுடைய ஐராவதம் யானையை போல வெளுப்புடன் இந்த வானம் திகழ்ந்தது அப்படிங்கிற. அப்ப இந்த பாட்டுல நம்ம பாக்குறோம், அந்த முக்கூடல் ஊரிலே எழுந்து நின்ற அந்த மேகம் எப்படி எல்லாம் இருந்தது என்பதை இந்த பாட்டுல நம்ம பார்த்திருக்கோம். அப்போ இந்த பாட்டுக்குள்ள நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பாடல் முழுக்க ஒரு சிலேடை அமைப்பில் உடையது அப்படின்னு நான் சொன்னேன். சார் எப்படி சார் சிலேடை அமைப்பில் உடையது அப்படின்னா, நீங்க பாருங்க, அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், காவுக்கு இறைவன் இந்திரன், அதாவது கற்பக பூங்காவிற்கு இறைவனாகின்ற இந்திரன், அவனுடைய ஏவலால எழுந்த அந்த மேகம் கடலில் படிந்து உண்டாகி என்ன உண்டாகி வானவில் உண்டாகி அடல் முக்கூடல் அறியுமாய். அப்ப இதுல இந்த கடலில் படிந்து என்று சொல்லுகின்ற இந்த வரிகள் இருக்குல்ல, இந்த வரிகள் நமக்கு ஒரு 3 பொருளை நமக்கு தருகின்றது. ஒண்ணு என்ன அப்படின்னா வானவில் என்பது ஒன்று, இரண்டாவது இது
திருமாலோடு 3 இடத்துல ரிலேட் ஆகுது. ஒண்ணு, திருமாலுக்கும் வில்லுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ராமாயணத்துல சீதையை திருமணம் செய்வதற்காக திருமால் உடைத்த தனுசு சிவதனுசு ஒண்ணு. இரண்டாவது, ராமன் தன்னுடைய தோளில், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஏற்கனவே பேசியிருக்கோம். ராமன் தன்னுடைய தோளில் வைத்திருக்கின்ற அந்த வில்லினுடைய பெயர் வந்து கோதண்டம் என்கின்ற வில்லினை ஏந்தியவன். மூணாவது பாத்தீங்கன்னா, மின்னல் போன்று நம்ம இதுல பார்த்தோம், அதாவது திருவில் கோட்டி மின்னல் போன்று அனல் முக்கூடல் அப்படின்னு சொல்றாங்க. மின்னலை போன்ற திருமகளை தன்னுடைய மார்பில் வைத்தவன். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா திருமாலினுடைய நிறம் வந்து கருத்த நிறம். அந்த கருத்த நிறமுடைய திருமாலினுடைய மார்பில் இருக்கின்ற திருமகளை மின்னலை போல, இந்த மின்னலை வானத்தில் கருத்த மேகம் கொண்ட அந்த வானத்தில் தோன்றுகின்ற மின்னலோடு பொருத்துகின்ற ஒரு உவமை. இரண்டாவது ஒரு சிலேடை. இது வந்து மிக சிறந்த ஒரு படைப்பாக்க கூறுங்க. இந்த இடத்துல இது ஒரு மிக சிறந்த ஒரு படைப்பாக்க கூறு. சரி, ரெண்டாவது இந்த வரியில் ஒரு சிலேடை பாருங்க. பூவுக்கு உயர்ந்த, நான் சொன்னேன் இது வந்து 2 வகையில படிக்கலாம். ஒண்ணு, பூவுக்கு உயர்ந்த, அதாவது பூவுக்கு உயர்ந்த என்றால் தாமரை மலரின் மேலே உயர்ந்த அப்படின்னு படிக்கலாம். பூவுக்கு உயர்ந்த என்றும் படிக்கலாம். அப்ப பூவுக்கு உயர்ந்த என்று படிக்கும் போது அங்கே சொல்கின்ற பூ என்பது பூமின்னு அர்த்தம். அப்ப பூமிக்கு மேலே, அப்ப பூவுக்கு உயர்ந்த, பூவுக்கு உயர்ந்த அப்படின்னா பூ என்பது இங்கே சொல்லுகின்ற பூ என்பது தாமரை பூ. அந்த தாமரை பூவிற்கு மேலே கலை மின்னோடு, கலை மின்னோடு என்றால் கலைகின்ற, நான் ஏற்கனவே சொன்னேன் கலைகின்ற மின்னல் அப்படின்னு சொன்ன, அதற்கு இன்னொரு பொருள் உண்டு. கலை என்பது சரஸ்வதிக்கும் கலை என்கின்ற ஒரு கலைமகள் என்கின்ற ஒரு பெயர் உண்டு. சரஸ்வதியை நம்ம கலைமகள் அப்படின்னு சொல்லுவோம், நாமகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பூவுக்கு மேலே, தாமரை மலருக்கு மேலே கலைமகளோடு மின்னோடு, மின்னோடு அப்படின்னா கலைமகளோடு எப்படிப்பட்ட கலைமகள் என்றால் மின்னலை போன்று கலைமகளோடு மேவி விரும்பி அமர்ந்திருக்கின்ற அயன் அப்படின்னு ஒரு பொருள் சொல்லலாம். அயன் என்பது பிரம்மன். பிரம்மன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மன் சரஸ்வதியோடு சேர்ந்து இருப்பவர். அப்ப இப்படி ஒரு பொருள் கொள்ளலாம். எப்படி பொருள் கொள்ளலாம் அப்படின்னா, தாமரை மலருக்கு மேலே மின்னல் போன்று விளங்கக்கூடிய நம்முடைய கலைமகளோடு விரும்பி அமர்ந்து கொண்டிருக்கின்ற அயன் என்கின்ற பொருள் கொள்ளலாம். இரண்டாவது, நான் சொன்ன இந்த பூ என்று எடுத்துக்கொண்டால் பூமிக்கு மேலே இருக்கின்ற வானத்தில் மின்னலாக தோன்றி உடனே கலைந்து, அந்த கலைந்துக்கு 2 பொருள் சொன்னோம். மேகத்தில் மின்னல் தோன்றினால் மேகம் கலையும், மின்னலும் நீண்ட நேரம் மின்னலா இருக்காது, மின்னல் மின்னி கலையும். அப்ப அப்படி தோன்றுகின்ற அயனை போல அப்படின்னு பொருள் கொள்ளலாம். அப்ப 2 சிலேடை. சரி, அதே போல அடுத்தது பாருங்க, இந்த சிவனினுடைய ஒரு இது பார்த்தோம், புனலை தரித்து வரையில் ஏறி கனலை தரித்த சிவனுமாய். இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது இங்கே சொல்கின்ற புனல் என்பது நம்ம ஒரு 3 அர்த்தங்க. ஒண்ணு, புனல் என்பது நீரையும் குறிக்கும். ரெண்டாவது, புனலை தரித்து வரையில் ஏறி, அதாவது புனல் என்பது நீரின் அர்த்தம், நீரினை கொண்டு, வரை என்பது மலை என்ற அர்த்தம். கனலை தரித்து, கனல் என்பது என்ன அப்படின்னா மின்னல் என்று அர்த்தம். அப்ப கனல் என்றால் மின்னல். குறிப்பா மின்னல் என்பது, கனல் என்றால் நெருப்புங்க, நெருப்பு கங்கு, மின்னலை போல. அப்ப இது எப்படி சிறேடியா பொருந்ததுன்னா, கங்கையை தலையில் சூடியவன், இமயமலையின் மீது இருப்பவன், கனலை தரித்தவன் சிவபெருமான் என்பது ஒரு பொருள். இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, நீரையும் நீரோடு நெருப்பையும், நெருப்பு என்பது இங்க மின்னல் அர்த்தம், கனல் என்பது மின்னல் அர்த்தம். அப்ப நீரையும் நீர்த்துளிகளையும் மின்னல் ஆகிய நெருப்பினுடைய பங்கையும் கொண்டு வரையில், வரை என்பது மலையில் தவழ்கின்ற மேகம் என்கின்ற பொருள். அப்ப இது ஒரு சிலேடைங்க. ரொம்ப அழகா 2 பொருள்படும்படி சிலேடை பொருள்படும்படி நான் திரும்ப சொன்னேன். சிற்றிலக்கியத்திலும் மிக சிறந்த ஒரு படைப்பாக்க கூறு உண்டு. இது ஒரு மிக சிறந்த படைப்பாக்க கூறு. பாத்தீங்கன்னா இது 2 பொருள் நான் சொன்னேனே, சிவபெருமான் தலையில் வைத்திருக்கின்ற அதாவது கங்கை ஆகட்டும், கங்கையோடு நெருப்பாகட்டும், நெருப்போடு இமயமணியில் அமர்வதாகட்டும் ஒரு பொருள். இரண்டாவது பாத்தீங்கன்னா நீர் துளிகளை கொண்டு, புனலை கொண்டு வானத்தில் தோன்றி மின்னலை கொண்டு, கனலாகிய நெருப்பை ஒத்த மின்னலை கொண்டு வரை இந்த மலையில் தவழ்கின்ற மேகம் என்கின்ற பொருளும் உண்டு. சரி, அடுத்த வரியில பாருங்க, அதுலயும் ஒரு சிலடை வச்சிருக்காங்க. தாவி பறந்து பணிகள் பதுங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே பொருள் சொன்னேன், கருடனானவன், கருடன் வந்து இந்த கழுகு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே பறக்கும், குறிபார்க்கும், குறிபார்த்து இன்னொரு இடத்திற்கு தாவி பறந்து செல்லும்.
அப்போ பறந்து போகும், ஒரு இடத்துல கீழே குதிக்கும், குதித்து உடனே இன்னொரு இடத்திற்கு பறந்து செல்லும். அப்படி போய் அந்த கருடனை பார்த்து பாம்புகள் எல்லாம் பதுங்கும். ஏன்னா கருடன் பறந்து வருவது என்பது பாம்புகளுக்காக. கருடன் வந்து பாம்பை பிடிக்கின்ற ஒரு உயிரினம் என்பது தெரியும். கருடனுக்கு உணவே பாம்பு தான் என்பது தெரியும். அப்ப இங்க இதுல எப்படி சார் சிலேடை ஆகுது அப்படின்னா, கருடன் பறக்கும் போது பாம்பு ஒதுங்குவதை போல என்பதும், இங்கே சொல்கின்ற தாவி பறந்து என்பது மின்னலாக பொருள் கொண்டால், மின்னலானது வானத்தில் தோன்றி இடி இடிப்பதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இடி முழங்க தாவி பறந்து, இடியானது வானத்தில் தாவி பறந்து முழுங்க, ஒரு சில இடி முழக்கத்திற்கு பாம்புகளும் அஞ்சும். இப்ப இடி முழங்கினா பாம்பு அஞ்சுமா? பாம்புக்கு அந்த பழக்கம் இருக்கு. அதாவது நீங்க ஒரு சில பேர் வந்து பாம்புக்கு காது கேட்காது என்பது அறிவியல். அப்ப இடி இடிக்கும் போது அந்த இடியினுடைய தன்மையினால பூமியில் ஏற்படுகின்ற இந்த அசைவு இருக்குல்ல, இப்ப குறிப்பா சொல்லுவாங்க, 1 மணி நேரம் மழை பெய்யறதுக்கும் ஒரு 5 நிமிஷம் இடியுடன் கூடிய மழை பெய்யறதுக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 நிமிடங்கள் இடியுடன் கூடிய மழை பெய்வது என்பது பூமிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பூமியில் வளர்கின்ற தாவரங்களுக்கான நைட்ரஜன் இருக்குல்லங்க, அது அந்த இடியில் இருந்து தான் நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த இடி நேராக பூமியில் படும்போது அதிர்கின்ற அந்த நிலத்தினுடைய தன்மையை கண்டு சில பாம்புகள் வந்து பதுங்கும். அப்ப இது இரட்டை சிலேடையாக நம்ம கொள்ளலாம். ஒண்ணு, கருடன் வர அந்த பாம்பானது பதுங்குவது என்பது ஒன்று, வானத்தில் மின்னல் தோன்றி இடி இடிக்க அந்த இடிக்கு அந்த பாம்புகள் பதுங்குவது என்பது ஒன்று. இதுவும் மிக அழகான ஒரு உவமை. அதே போல உலகுக்கு உரிமையாகி ஊனே ஆகி என்கிற இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய இதுவும் இரட்டை பொருள் வரும். இந்த உலகத்திற்கு உடலாகி உயிரும் ஆகி, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்தினுடைய காத்தல், அழித்தல், படைத்தல் என்கின்ற எல்லாமுமே ஆகி நம்ம பாக்குறோம். ஒரு மழை நீர் பெருக்கெடுத்து வரும்போது அந்த மழை நீர் தான் ஊற்று நீருக்கு அடிப்படை, அந்த மழை நீர் தான் ஆற்று நீருக்கு அடிப்படை. அப்ப ஊற்று நீர், ஆற்று நீர், மழை நீர் ஆகிய மூன்றுமாக சென்று கடலில் கலக்கின்ற முன்னீர் ஆகி, நான் ஏற்கனவே சொன்னேன், முன்னீர் என்பது நம்ம பல இடத்துல பேசியிருக்கோம், கடலை குறிக்கின்ற ஒரு சொல். அப்ப இந்த காத்தல், அழித்தல், படைத்தல் என்கின்ற அந்த 3 தன்மைகளை பொருந்துகின்ற நீரும் ஆகி என்கின்ற ஒரு பொருளும் உண்டு. ஆக இதுவும் மிக சிறந்த ஒரு சிலேடை பொருள். இந்த பாடல் முழுக்க இதற்குள்ள மிக ஆழமாக பார்த்தால் அத்தனை அற்புதமான பொருள் உண்டு. இது இப்படி ஒரு பாடலை புனைகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, கஷ்டம். இரண்டாவது, நீங்க இப்படி ஒரு பாடலை புனையும் போது, சிலேடையாக பொருந்துகின்ற பாடலை புனையும் போது அதற்கு மிகப்பெரிய ஒரு கவித்துவம் வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய கவித்துவம் தான் சார், சாதாரண கவித்துவம் அல்ல. இதற்குள்ள நிறைய டேட்டா இருக்கு. நீங்க மேல பார்த்தோம், திருமாலை சொல்றாங்க, அதே போல அயனை சொல்றாங்க, சிவனை சொல்றாங்க, கருடனை சொல்றாங்க, வடமலையேந்திரன் என்கின்ற அரசனை பத்தி சொல்றாங்க, இந்திரனை பத்தி சொல்கிறார்கள். அப்ப இத்தனை டேட்டாவோட இந்த சொல்லுகின்ற போக்கு இருக்கு இல்லைங்க, இது உண்மையிலேயே படைப்பாக்கம் சார்ந்த ஒரு நல்ல கூறு. இதற்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. சொல்லாக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல நிறைய அழகான சொல்லாக்கம். திருவிற்கோட்டி என்கிற அந்த வானவில்லை குறிக்கின்ற அந்த சொல் மிக சிறந்த ஒரு சொல். அதே போல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கலை மின்னோடு, அதாவது கலைகின்ற மின்னோடு என்று சொல்லுகின்ற அந்த சொல்லாக்கமும் மிக சிறந்த ஒரு சொல்லாக்கமாக இங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்த கோவில் பெரிய என்கிற அந்த வடமலேந்திரன், மாவில் கருத்து என்கிற அந்த சொல்லுமே மிக சிறந்த ஒரு சொல்லாக்கம். அதே போல குளிர்கின்றது, வெளிரிகின்றது என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லாக்கமும் கூட மிக சிறந்த ஒரு சொல்லாக்கமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த பாடல் முழுக்க ஒரு நல்ல அர்த்தம் பொதிந்த, அதே நேரத்துல படைப்பாக்கத்திற்கு மிகவும் சிறந்த. இப்போ நான் உங்களை என்ன கேட்டுக்கிறேன்னா, இப்படி ஒரு பாடலை எழுத முயற்சி பண்ணுங்க. இப்படி சிலேடை பொருள் தருகின்ற பாடலை எழுத முயற்சி செய்வது என்பது நமக்கு ஒரு சிறந்த ஒரு கூறு என்று இந்த பாட்டுல நிறைய விஷயங்கள் இருக்கு. பேசணும், நிறைய விஷயம் இருக்கு. நம்ம நேரத்தினுடைய அருமை கருதி நம்ம அடுத்த பாட்டுக்கு போலாம். சரி, இப்ப அடுத்த பாட்டுக்கு போலாமா? இந்த பாட்டு புரிஞ்சதா? யாராவது ஒருத்தர் கன்ஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். புரிஞ்சதா இந்த பாட்டு? புரிஞ்சது சார். அடுத்தது போயிடலாமா? சரிப்பா, சரி. இப்ப அடுத்த பாட்டு பாருங்க. அடுத்த பாட்டுக்கு ஒரு தலைப்பு குளிர குளிர என்கிற ஒரு தலைப்பு இருக்கு. குளிர குளிர. இந்த பாட்டு பாத்தீங்க அப்படின்னா
பாயும் கருட பரியார் முக்குடலிலே காயுமே பொறுப்பென கலபத்தனி பொறுப்பே சாயுமே புயலமுத தாரை குளிர குளிர தோயுமே பொறுப்பார் கலை தோய்ந்தீரார் தோயாரோ அப்படிங்கிற ஒரு பாட்டு, தோயாரே என்று முடிகின்ற ஒரு பாட்டு. அப்போ இந்த பாடல் வந்து என்ன அப்படின்னா, அந்த போன பாட்டுல பார்த்தோம் வானமானது மழை பொழிந்து விழுத்தது அப்படின்னு பார்த்துட்டோம். சரி, அப்போ உடனே இந்த நிலை வந்து அப்படியே ஒரு சேஞ்ச் ஆகுதுங்க. இந்த 5 பாட்டு வரைக்கும், இது வரைக்கும் பார்த்த 4 பாட்டு வரைக்கும் நம்ம முழுக்க 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 அந்த மழையினுடைய குறிப்பு, அந்த கூறுகளை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். அதுல இறைவன் சார்ந்து ஒரு சில சிலடைகளை பார்த்தோம். இப்போ எப்படி மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே இந்த இதனுடைய களம் வந்து அப்படியே மாறுது. சரி, எப்படி சார் மாறுது அப்படின்னா, ஒரு ஒரு அதாவது நீங்க தலைவன் வந்து தலைவியை பிரிஞ்சு போறான். இப்படி பிரிஞ்சு போகும்போது அவன் சொல்றான், கார்காலத்தில் வந்து விடுகிறேன். பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம இது படிக்கிறது மருத நிலம். ஆனா மருத நிலத்துக்குள்ள முல்லை நிலமும் இன்டர்லாக், இந்த முல்லை நிலமும் சேர்ந்து முல்லை நிலத்தினுடைய தொடர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாங்க. அப்போ தலைவன் வந்து கார்மழை பெய்யும் போது வருகிறேன் என்று சொல்லிட்டு போயிருப்பான். கார்மழை பொழிந்து விட்டது. போன பாட்டுல பார்த்தோம் கார்மழை பொழிந்து விட்டது. ஆனா தலைவன் இன்னும் வரல. அப்போ அவன் வரவில்லையே என்கின்ற அந்த நிலையில அந்த ஏக்கத்தினுடைய மிகுதியில் இருந்த தலைவி தன்னுடைய தோழியிடம் கூறுகிறார். அதாங்க இந்த பாட்டு. சோ 2 அர்த்தம். ஒண்ணு டைரக்டான, இது ஒரு சிலேடை பாட்டு, ரொம்ப அழகான சிலேடை பாட்டு. இதுல ஒரு டைரக்ட் மீனிங் இருக்கும், உள்ள இன்டைரக்ட் மீனிங் இருக்கும். சரி பாருங்க இந்த பாட்டு. பாயும் கருட பரியார் முக்கூடலிலே, அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பாயும் என்றால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு பாய்ந்து செல்கின்ற கருட பரியார். கருட பரியார் அப்படின்னா கருடன் என்கின்ற, கருடன் என்பது இந்த இடத்துல கழுகனை ஏற்கனவே சொன்னேன். அந்த கருடனை பரியார் என்பது அந்த கருடனை தன்னுடைய வாகனமாக கொண்ட, ஊர்தியாக கொண்ட, வாகனம் அப்படின்னு சொல்லலாம், ஊர்தின்னு சொல்லலாம், வாகனமாக கொண்ட அழகரினுடைய திருமுக்கூடலிலே. அப்ப அழகர் என்பது நமக்கு தெரியும், இந்த திருமுக்கூடலுடைய கடவுள். அந்த அழகருடைய திருமுக்கூடலில பாருங்க, திருமுக்கூடலிலே அதாவது கலப தனி பொறுப்பே. இது வந்து கொஞ்சம் ஒரு கொண்டு கூட்டி பொருள் கொள்ளுங்க. 2வது வரி காயும் பொறுப்பென கலப தனி பொறுப்பே அப்படின்னு இருக்கும். இதுல கலப தனி பொறுப்பே என்கிற பிற்பகுதிக்கு நான் விளக்கம் சொல்லிட்டு முற்பகுதிக்கு போறேன். கலபத்தன பொறுப்பே, இங்க சொல்ற கலபம் என்பதற்கு என்ன அர்த்தம்னா கலவை என்று பொருள். அது என்ன சார் கலவை அப்படின்னா, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வெயில் அதிகமாக இருக்கும் போது அந்த வெயிலில் இருந்து நம்மை காப்பதற்காக இன்னைக்கு எத்தனையோ ஃபேஷியல்ஸ் வந்திருக்கு. அதாவது முகத்தில் பூசுகின்ற கிரீம்ஸ் வந்திருக்கு. நம்ம ஃபேர் அண்ட் லவ்லிங்கிறோம், பான்ஸ் அப்படிங்கிறோம். இது எல்லாமே என்ன அப்படின்னா வெயிலில் இருந்து நம்மை காப்பதற்கான ஒரு கருவி, ஒரு வகையான பசை, எண்ணெய் பசையை தருகின்ற ஒரு வகையான பொருளை வந்து நம்ம அப்படி சொல்றோம். அதே போல அந்த காலகட்டத்துல, எந்த காலகட்டம், அந்த காலகட்டத்துல உடலின் மீது பூசுகின்ற ஒரு சில களிம்புகள் இருந்தன. அந்த களிம்பை தான் இந்த இடத்துல வந்து கலபம் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. அப்போ கலப தனி பொறுப்பே, பொறுப்பு என்பது மலை அப்படின்னு அர்த்தம். கலப தனி பொறுப்பே, தன்னுடைய உடம்பு முழுக்க வெயிலிலிருந்து காப்பதற்கான கலவையை பூசிய, கலபத்தை பூசிய மலையே, நீ கலபத்தை பூசிய மலையே காயும் பொறுப்பு எண். அப்போ கேள்வி கேட்பதை போல, அது என்ன காயும் பொறுப்பு எண் அப்படின்னா, வெயிலில் இருந்து உன்னை காப்பதற்காக நீ கலவையை பூசியிருக்க. நீ கலவையை பூசினாலும் பூசின பிறகும் நீ வெயிலில் காய்கிறாயே, இது எந்த காரணத்தினால? காயும் பொறுப்பெண், பொறுப்பு எண் அப்படின்னு பொருள் கொள்ளுங்க. அதாவது நீ அந்த கலவையை பூசுறதனுடைய நோக்கமே வெயில் படாம இருக்கிறது தான். அப்ப அந்த கலவையை பூசிய பிறகும் நீ வெயிலில் காய்கிறாயே, இது எதனால அப்படின்னு கேட்கிறான். பாருங்க, கேட்டப்புறம் சாயும் புலைய முதல் தாரை குளிர குளிர. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தாயும் புல முதல தாரை குளிர குளிர தோயும் பொறுப்பார் கலை தோய்ந்த தீரார் தோயாரே. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா சாயும் புலைய முதல் தாரை, அதாவது சாயும் என்றால் நிறை நிறையாக
புலைய, புலைய என்றால் மேகங்கள், தாரை குளிர குளிர, தாரை என்றால் பொழிகின்ற, பாருங்க, சாயும் என்றால் நிறை நிறையாக சாய்ந்து சாய்ந்து செல்கின்ற, புலைய, புலைய என்றால் புலைய முதல் தாரை, அந்த வானத்தில் இருக்கின்ற அந்த மேகங்கள், தாரை என்பது மழை துளிங்க, தாரை தாரியாக தன்னுடைய மழை துளிகளை பொழிய, குளிர குளிர தோயும் பொறுப்பர், தோயும் பொறிப்பர, பொறுப்பர் அப்படின்னா குளிர குளிர குளிர்கின்ற அந்த மலையே, குளிர்கின்ற அந்த மலையே பொறுப்பர் கலை தோய்ந்தீரா தோயாரே. அப்ப இங்க சொல்ற பொறுப்பர் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. இது ஒரு சிலையடை பாட்டு, நான் முன்னாடி ஒரு நேரடி பொருள் சொல்றேன். இங்க சொல்கின்ற பொறுப்பர் என்பதற்கு ஒரு பொருள் தலைவன் அப்படின்னு அர்த்தம். கலை தோய்ந்து ஈர தோயாரே, அது என்ன சார் கலை தோய்ந்து அப்படின்னா, அப்படிப்பட்ட அந்த தலைவன் வந்து கலையில் தோய்ந்தவன். அதாவது கலைன்னா நமக்கு தெரியும், கலை உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலை சார்ந்த ஒரு படிப்பு தான் நம்ம ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்றோம்ல. இந்த ஆர்ட் என்பதற்கு கலை என்ற அர்த்தம். பல கலைகளை பயில்வது, அந்த கலையில் தோய்ந்திருக்கின்ற தலைவன். பொதுவாகவே கலையில யாரு தோய்ந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஆஸ்தட்டிக் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சார் ஆஸ்தட்டிக் சென்ஸ் அப்படின்னா அழகியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அழகியல் தன்மை அதிகமா இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட கலையில் தோய்ந்த அந்த தலைவன் ஈரத்தோயாரே, ஈரத்தோயாரே என்பது அவனுடைய உடல்தான் மழையில் நனைந்து ஈரமாக இருக்கின்றதே தவிர, அவனுடைய உடல்தான் நனைந்து மழையில் ஈரமாக இருக்கின்றதே தவிர அவனுடைய உள்ளத்தில் ஈரம் இல்லை என்று தலைவி சொல்றான். ஏன்னா இப்போ நான் இங்க இருக்கேன், இங்க இருப்பதை போலதான் அவன் இருக்கின்ற நாட்டிலையும் மழை பொழியும், மழை பெய்யும். அப்போ அந்த மழை பெய்யும் போது அவனுடைய உடல் நனையும், குறிப்பா இந்த நனையும், உடை நனையும். ஆனால் அவனுடைய உடையில மட்டும்தான் ஈரம் இருக்கே தவிர, அதுவும் அவன் கலை உணர்வு உள்ளவன். கலை உணர்வு உள்ளவனுக்கு தன்னை பிரிந்திருக்கின்ற ஒரு தலைவி தான் இல்லாமல் எவ்வளவு துன்பம் எய்துவாள் என்று அவனுக்கு தெரியும். அப்படி தெரிந்தும் கூட அந்த உணர்வு இருந்து, ஒரு சில பேருக்கு வந்து இந்த உணர்வே இல்லாம இருப்பாங்க, அவங்களுக்கு ஜடம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருந்திருந்தா வேணும். ஆனா இங்க வந்து அப்படி இல்ல. அப்படி கலை உணர்வு இருந்தும் கூட அவன் வந்து மனசுக்குள்ள ஈரம் இல்லாதவனா இருக்கிறானே, என்னுடைய இந்த கவலையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறானே என்கின்ற ஒரு பொருளை இது நமக்கு சொல்கின்றது. இரண்டாவது இதற்கு இன்னொரு பொருள் இருக்கு, பொறுப்பார் கலை தோய்ந்த தீரா தோயாரே என்பது. இப்போ அந்த மழை பொழிந்து நெருப்பு, அது வெயிலில் கொதித்து கொண்டிருந்த அந்த மலையானது குளிர்ந்து விட்டது. ஆனா நீ மழை குளிர்ந்தால் ஒரு கல் இருக்குங்க, அந்த கல்லுக்கு மேல நீரை ஊற்றுகிறோம். அந்த கல்லுக்கு மேலே ஊற்றுகின்ற நீர் அதனுடைய மேற்பரப்பை மட்டுமே ஈரமாக்குமே தவிர அந்த கல்லுக்குள்ள அதனுடைய ஈரம் நுழையாது. அதுதான் இங்க சொல்றேன். அதாவது தோயும் பொறுப்பை தொய்ந்தீரா, அப்போ அந்த ஈரம் நுழையாது, ஈரம் ஆகாது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பாருங்க, இந்த சிலேடியா பாயும் கருட பரியார் முக்கூடல், என்ன சொன்னேன், குறிப்பிட்ட இடத்திற்கு பாய்ந்து செல்கின்ற கருடனை வாகனமாக கொண்ட திருமுக்கூடலில் எழுந்திருக்கின்ற திருமால் என்கின்ற ஒரு பொருளையும் இங்கே நாம் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது, காயும் பொறுப்பென கலப தனி பொறுப்பு. அப்ப இங்கே கலப தனி பொறுப்பு என்பது இதனுடைய அந்த வெப்பம் தாங்க முடியாம கலவையை பூசுகின்ற அந்த கலபத்தை பூசியும் நீ காய்வது ஏனோ. அப்ப அது ரெண்டாவது வரியில அதுல ஒரு சில இதுல ஒரு தோழி சொல்றா, ஒரு தலைவி தோழிக்கு சொல்வதை போல தலைவி சொல்றா, என்னுடைய தலைவனை பிரிந்திருக்கின்ற அந்த பிரிவு என்னை விட்டு நீங்க வேண்டும் என்பதற்காக, நான் எரிகின்ற என்னுடைய நெஞ்சம் சற்று குளிர வேண்டும் என்பதற்காக என்னுடைய மார்பு முழுக்க கலவையை பூசி சென்றும் கூட, தோழிமார்கள் என்னுடைய மார்புல முழுக்க கலவையை பூசி சென்றும் கூட நான் காய்கிறேனே. இதை அழகா இதோட பொறுத்துறாங்க. அதாவது கலவம் பூசி காய்கின்ற மலையோடு இந்த தலைவியினுடைய மார்பை பொறுத்துறாங்க. ரெண்டாவது, சாயும் குலைய முதல் தாரை குளிர குளிர, அதாவது மழை பெய்து அதனுடைய மலையினுடைய அந்த வெளியில் இருக்கின்ற வெப்பமானது குறைகின்றது. ஆனா மலையினுடைய புறப்பகுதி மட்டும்தான் நீரில் நனைகின்றது, ஈரமாகின்றது. அதற்கு உள்பகுதி நீரால் ஈரமாகுவதில்லை, அந்த மலையினுடைய உள்ளே ஈரம் இறங்குவதில்லை. அதே போலதான் நம்முடைய தலைவனும் கலை உணர்வு கொண்டவன்,
ஆனா இந்த மழையால இங்கே பொழிவதை போல அங்கேயும் மழை பொழியும். அந்த பொழிந்த மழையில அவனுடைய உடைதான் நனைந்திருக்கின்றதே தவிர அவனுடைய மனதில் ஈரம் இல்லை என்று தலைவன் சொல்லுகின்ற அந்த போக்கு, இதுவும் மிக அழகான ஒரு சிலடி பொருளுங்க. ரெட்ட பொருள் இதுல நம்ம பார்க்கிறோம். ஒரு அழகான ஒரு சொல்லாட்சி நம்ம பார்க்கிறோம். அதாவது இதுல வந்து ரொம்ப அழகான ஒரு சொல்லாட்சி. பொறுப்பெண், பொறுப்பு என்பது மலையின் அர்த்தம். அப்போ இந்த பொறுப்பு என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு மலை, இரண்டாவது பொறுப்பன் என்பது தலைவனை குறிக்கின்ற ஒரு சொல். அப்ப பொறுப்பு என்பது மலைங்க, பொறுப்பன் என்பது தலைவனுங்க. இரண்டாவது இந்த இது தலைவன் மலை என்கிற இந்த இரண்டையும் குறிக்கின்ற சொல்லாச்சு. அதே போல கீழே சாயும் புல சாயும் புயல் அமுத, அதாவது புயல் அமுத என்பது என்ன அப்படின்னா, புயல் அமுத, அமுத என்பது அமுதத்தை போன்ற அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த சாய்ந்து செல்கின்ற அந்த மழை மேகமானது புயல, புயல அப்படின்னா அது ஓடி அது குளிர்ந்து புயல் ஏற்படுவதுன்னு சொல்லுவாங்களே, திடீர்னு அது குளிர்ந்து ஓடி அமுதத்தை போன்று தாரை தாரை தாரையாக அமிர்தத்தை போன்று, ஏற்கனவே மழை நீரே அமிர்தம் என்று பல இடத்துல சொல்லி கேட்டிருக்கோம். வள்ளுவர் கூட மழை நீரே அமிர்தம் என்று சொல்லுகிறார். அந்த அடிப்படையில அமிர்தத்தை போன்ற அமிர்தம் என்பதற்கு பல இடத்துல பொருள் பார்த்திருக்கோம். அமிர்தம் என்பது என்ன அப்படின்னா, உடலோடு பொருந்தக்கூடிய, உடலுக்கு எந்த விளைவையும் தராத உணவை நாம் அமிர்தம்னு சொல்றோம். அப்ப இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த உயிருக்கும் எந்த விதமான விளைவையும் ஏற்படுத்தாத, எல்லா உயிருக்கும் அத்தியாவசியமான ஒரு பொருள் நீர். அப்போ அப்படிப்பட்ட அந்த மழை நீரால அந்த மேகமானது அந்த மலையானது குளிர்ந்து கொள்ளும். அழகான சொல்லாச்சுங்க. மழை வந்து மலையின் மீது மழை பெய்தால் அதனுடைய புறப்பகுதி தான் குளிரும், அகப்பகுதி குளிராது. அதே போலதான் என்னுடைய தலைவனும், அங்கேயும் மழை பொழிந்திருக்கும், அந்த மழையில் நனைந்திருப்பான். அவன் கலை உணர்வு கொண்டவன், அவனுக்கு தெரியும் என்னுடைய துயரம். ஆனால் அவனுடைய புறப்பகுதி உடை மட்டும்தான் நனைந்திருக்கிறதே தவிர அவனுடைய உள்ளத்தில் ஈரம் இல்லை. அப்படி ஈரம் இருந்தா என்னை இப்படி அவர் தவிக்கி விடுவானா என்று சொல்லுகின்ற ஒரு போக்கு இந்த பாட்டுல இருக்கிறத பார்க்கலாம். சரி, இந்த பாடல் விளங்கியதான் நம்ம அடுத்த பாட்டுக்கு போலாமா நண்பர்களே? அடுத்த பாட்டுக்கு போலாமா?
தானத்தை தருவதற்காக 4 நில மக்களுக்கும் தருவதற்காக இந்த மழை போகுதுங்க. எது போகுது? இந்த இந்த ஆறு போகுது. எந்த ஆறு போகுதுன்னா இந்த வெள்ளம் போகுது. நண்பர்களே, நான் பேசுறது கேக்குதா? சார் ரொம்ப நேரமா கேட்கல சார், இப்பதான் சார் கேக்குது. எதுல இருந்து கேட்கல? எப்ப இருந்து கேட்கல திபேதா? இப்போ நெக்ஸ்ட் பாட்டுக்கு போலான்னு சொன்னீங்களேங்க சார், அதுல இருந்து கேட்கல சார், இப்பதான் சார் கேக்குது. அந்த பாட்டை நம்ம பாடி சொல்லிட்டோமா இல்லையா? சார் அந்த பாட்டை நம்ம பார்த்தோமா இல்லையா? சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சார். இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. அந்த பாட்டை நம்ம பார்த்துட்டோமாப்பா? பாட்டை நம்ம சொல்லிட்டோமா? பாட்டு தொடங்கலாம்னு சொன்னது. அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கலையா? அப்படியா? ஆமா நம்ம சார். அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கலையா? சரிங்க. சரி, எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம் யாராவது. என்ன வைஷாலி? சார் இப்பதான் சார் ஐயா, சொல்லலாம். மைக் வந்து இப்ப மியூட்ல இருந்ததுங்க எல்லாரும். என்னோட ஆனா போன்ல நீங்க சொல்லல. நான் எப்படி மியூட் ஆச்சுன்னு தெரியல. சரி, பரவாயில்லைங்க. இப்ப நம்ம அந்த பாட்டை நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொன்னோம். அந்த பாட்டை ஆரம்பிக்கலாம்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ஒன்றும் கேட்கலையோ? ரைட். நம்ம இன்னைக்கு சரிங்க, நம்ம கேட்கல. சரி, அந்த பாட்டை நம்ம பார்த்துடலாம். சரியா? ரைட். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ரெண்டு பகுதிகளை பார்த்தோம். அதாவது ஒண்ணு அந்த வெடிரிய வானம் பார்த்தோம். 2வது குளிர அப்படின்னு பார்த்தோம். 3வது இந்த மலைப்பகுதி குறிஞ்சிநில பகுதியில வந்து எப்படி இந்த வெள்ளமானது வருகின்றது என்பதை பற்றி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொல்லிட்டு அது உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நண்பர்களே, இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டைம் ஆச்சு, 9:30 ஆயிடுச்சு. அதனால நம்ம வந்து இந்த பாடலை நம்ம நாளைக்கு சேர்த்து பார்ப்போம். ஏன்னா நான் இது வரைக்கும் இது மியூட் ஆனது எனக்கு தெரியல. நீங்க எனக்கு ஒரு தகவல் கொடுத்துருக்கலாம், எப்படி மியூட் ஆச்சுன்னு தெரியல. அது டெக்னிக்கல் எரர் தான். அப்ப அந்த 2 பாட்டுக்கான விளக்கத்தை பாருங்க. இந்த பாட்டிற்கான விளக்கத்தையும் அதனுடைய தொடர்ச்சியையும் நம்ம நாளைக்கு நாம் பார்ப்போம். இதே நேரத்தில் இணைவோம். உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்றால் நம்ம வகுப்பை நிறைவு செய்யலாம். எனக்கு உண்மையா அந்த மியூட் ஆனது தெரியல. இதை நாம் நாளை பார்ப்போம். ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லையா? இல்ல சார். நன்றிப்பா. அப்ப நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார்.